சிகப்பு தண்டைங்கீரை குழம்புக்கு பாசிப்பருப்பு ஒரு 2 கை அளவு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக சூடேறுனா போதும். லேசாக சூடேற வறுத்ததுக்கப்புறமா அதில் நல்லா பாசிப்பருப்பை கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு அது நல்லா ஒரு ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். மூடி போட்டு குக் பண்ணணும். ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா அதில் இந்த சிகப்பு தண்டங்கீரை நம்ம கழுவிட்டு அறுத்து வச்சுருப்போம்ல, அந்த சிகப்பு தண்டங்கீரையை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்து அந்த கீரை நல்லா வெந்து வர அளவுக்கு கொதிக்க விடணும். இதுக்கு பாசிப்பருப்பு, கீரைக்கெல்லாம் பாசிப்பருப்பு தான் நல்லாயிருக்கும். துவரம்பருப்பும் நல்லா தான் இருக்கும். துவரம்பருப்பை விட பாசிப்பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கீரை ஒரு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு நல்லா அதை கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, வரமிளகா, சீரகம் இது எல்லாமே போட்டு நல்லா தாளித்து எடுத்து கொட்டிட்டு ஒரு தடவை லேசாக கலந்து விட்டு கடைஞ்சி விட்டுட்டா சூப்பரான டேஸ்ட்டான சிகப்பு தண்டங்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சி. குழந்தைங்க கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கீரை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு நெய் விட்டு சாப்பாடு போட்டு பிணைஞ்சு ஊட்டி விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் சாதம் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சைக்கடலப்பருப்பு போடுங்க. பச்சைக்கடலப்பருப்பு நிறைய போடுங்க. அப்போ தான் தேங்காய் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு பட்டை, 2 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. பூண்டை தட்டி போடுங்க, அப்படியே போடாதீங்க, நல்லா இருக்காது. தட்டி போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா நல்லா வணங்கிடணும். வெங்காயம் பொன்னிறமாக. அதுக்கப்புறம் திருவின தேங்காயை போட்டு தேங்காய் நல்லா பொன்னிறமாக வணங்கிடணும். ஏன்னா அந்த தேங்காய் போட்டோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தேங்காய் மதியானம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி சளிச்சு போயிடும். நான் என் பாப்பாவுக்கு மதியானத்துக்கு ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு கொடுத்து விட்றேன். அதனால் நல்லா தேங்காயும் பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு கொத்தமல்லி கீரை போட்டு தூவி விட்டுட்டு பத்தாவதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் சாதம் முட்டை சாதம் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மதியானம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு எடுத்து விட தான் இந்த தேங்காய் சாதம் நான் பண்ணியிருந்தேன். காலையில் தோசை, தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு மதியானத்துக்கு கொடுத்து விட்டது போக தம்பி சாப்பிட்டது போக மீதி சாப்பாடு கொஞ்சம் இருந்தது. அதுதான் நான் வச்சு சாப்பிட்டேன். காலையில் டிஃபன் தோசை, தேங்காய் சட்னி, தேங்காய் சாதம், மீதி இருந்த தேங்காய் சாதம். நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பும் சிகப்பு தண்டங்கீரை பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் புளி குழம்புக்கு ஒரு கடாயில் கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை வெள்ளைப்பூடு, ஒரு கை வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். உப்பு போட்டு நல்லா வணங்குறதுக்கு நல்லா மூடி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வெண்டைக்காயை நல்லா பெருசாக நறுக்கி அதை எண்ணெயில் போட்டு வணக்கி வச்சுக்கணும். வெங்காயம், வெள்ளைப்பூடு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 தக்காளி போட்டு நல்லா கிளறி விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அந்த வெங்காயம், வெள்ளைப்பூடோட அந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தண்ணியில் நல்லா வெங்காயம், தக்காளியோட நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெண்டைக்காயும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். வெண்டைக்காயில் உப்பு காரம்லாம் நல்லா ஏறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதையும் இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். நேற்று கீரை குழம்பு செஞ்சோம்ல, அதில் மீதி கீரை இருந்துச்சு. அதை இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அறுத்து கழுவி வச்சுருக்க சிகப்பு தண்டங்கீரையை போட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸில் கீரை வெந்துடும். கீரை வெந்து அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் திருவி அதை கீரையோடு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டா சூப்பரான டேஸ்ட்டான கீரை பொரியல் ரெடி. இப்போ பாப்பாவுக்கு லஞ்ச் கட்டிடலாம். ஒரு 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் கீழே சாப்பாடு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் பீனட் சாலட் போட்டிருக்கேன். அந்த பீனட் சாலடோட வீடியோ ஷார்ட்ஸில் இருக்குது. அப்புறமா வெண்டைக்காய் புளி குழம்பு, சிகப்பு தண்டங்கீரை பொரியல் எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு. தேர்ட் டே மார்னிங் பீட்ரூட் சாம்பாரும் இட்லியும் தான் செஞ்சுருந்தேன்.
இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஜஸ்ட்டு வந்து சாம்பாரோட ரெசிபி போடலை, ஜஸ்ட்டு இட்லியில் சாம்பார் ஊற்றுற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இந்த சாம்பார் செஞ்ச சொல்லுன்னு சொன்னாங்க. அந்த ரெசிபி தான் இது. பருப்பு நல்லா ஊற வச்சு கழுவுனதுக்கப்புறம் குக்கருக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். வெள்ளைப்பூடு, ஒரு கை வெங்காயம், 3 தக்காளி, பெரிய தக்காளியாக போடணும். 3 தக்காளி, ஒரே ஒரு பீட்ரூட்டு தான் போட்டிருந்தேன். பொடியாக நறுக்கின பீட்ரூட்டு, மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த சாம்பாரை கிளறி பார்க்கும்போதே அது பயங்கர கலராக இருந்துச்சு. இன்னும் வெந்து வரும்போது இன்னும் அதிகமாக கலராக இருக்கும். அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து அப்படியே இருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயம், வேக வைக்கும்போதே உப்பும் போட்டுறணும். அப்போ தான் காயிலெல்லாம் நல்லா உப்பு சார்ந்திருக்கும். உப்பு போட்டால் பருப்பு வேகாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல தண்ணியில் போட்டு உப்பு போட்டால் பருப்பெல்லாம் வெந்துடும். 3, 4 விசில் விட்டாலே வெந்துடும். ஒரு பச்சை மிளகா, மாங்காய் எல்லாம் போட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சாம்பாரை தாளிச்சுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வெந்திருக்குள்ள அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டு அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி கடாயில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லியை முன்னாடியே போட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த கொத்தமல்லி சாம்பாரில் ஊறிய வாசமாக இருக்கும். புளி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. நல்லா கொதித்து புளி பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சாம்பார் சூப்பராக இருக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுஜி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.